ரீசெண்டாக ஆன்லைனில் பார்த்த ஒரு விஷயத்தை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெட் கார் தியரின்னு ஒரு விஷயம் மேபி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ரெட் கார் தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பேசிக் ஃபோக்கஸில் இருந்தாவே எவ்வளோ தூரம் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் வருது, நினச்சது அடைய முடியுன்றதான் சொல்ல வருது. இந்த தியரி இந்த தியரியோட உள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேனே. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்கள் வீட்டில் இருந்து எங்கே இடத்துக்கு போயிருப்பீங்க, இல்லை எங்கேயா இருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்கள்ல. அந்த ட்ராவலில் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோ சிவப்பு கலர் கார்ஸ் பார்த்தீங்க, ரெட் கலர் கார்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் அதை கவனிக்கலை, அந்த ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே இல்லை. மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனால் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் இதுவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க போகிற ட்ராவலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எத்தனை ரெட் கலர் கார்ஸ் நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு வாங்க. ஈச் ரெட் கலர் காருக்கு நான் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரெட் கலர் பார்க்கும்போதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிவார்டை செட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை இங்கே கான்ஷியஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த விஷயத்தில் கண்ணு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த தியரி என்ன சொல்ல வரும் ஃபைனலாக அப்படின்னா, அந்த வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வரும்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது டெய்லியும் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க, உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கான்ஷியஸ் சாய்ஸை எடுத்துக்கிறது இல்லை. எவ்வளவோ கலர்ஸில் கார் போகுது, ரெட் கலர் காரும் போகுது, விச் மீன்ஸ் எவ்வளோ விஷயங்கள் சுற்றி நடக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம அதை கிராப் பண்ணிக்கிறது இல்லை, அதை நம்ம கையில் எடுத்துக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அதன் மேலே நமக்கு இன்டென்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அந்த கார் போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் கவனிக்க உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை ஏற்படலை அப்படின்றது தான். ஸோ நம்ம கடந்து போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்படி தான் போகுது. ஸோ ஃபோக்கஸ்டாக இருந்தால் லைஃப் மாறும். இதே நம்ம இங்கே பேசுகிறோன்னா, மேனிஃபெஸ்டேஷனுடைய பேக் அண்ட் தியரியும் இதே தான். சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கும், மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்கும், அதெல்லாம் எப்படி பாசிபிள், நினச்சா நடந்துருமா அப்படின்னா, இந்த தியரி உங்களுக்கு அதை கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா கொடுக்கும் நம்புகிறேன். நீங்கள் இப்போ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை 1 கோடி ரூபாய் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த ரெட் கலர் கார் தியரிவே எடுத்துக்கோங்களேன். 1 கோடி ரூபாயில் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதை அடைஞ்சால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை உங்களால் உங்கள் கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ண முடிஞ்சிட்டா, அதாவது இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த கார் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை அந்த பொருள் வீடாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம், ஃபுல்லாக அதை புரிய வச்சுட்டிங்க அப்படி என்ன பண்ணுவோம், எப்படி அந்த ரெட் கலர் காரை தேடுறதுக்கு கண்ணு தயாராகுதோ, அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் கைகள் தயாராகுதோ, அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு உங்களோட வேலை பெட்டராகணுமா, தொழில் பெட்டராகணுமா, எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னையிலிருந்தே கான்ஷியஸ் அடிப்படையில் உங்களுக்குள்ளே மாற்ற ஆரம்பிக்குது. சென்சஸ் மட்டும் இங்கே வேலை செய்யலை, நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுது, ஆக்ஷன்ஸ் மாறுது. இப்போ அந்த காரை பார்க்குறதுக்கு என்ன ஆக்ஷன் மாறுச்சு, ஒரு புக் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, ஒரு பென் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, எழுதணும்ல, நம்பர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும்ல, எத்தனை கார் தாண்டி போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல, கண் அதை கவனிக்கணும்ல, அங்கே ஒரு 2-3 சென்சஸ் வேலை செஞ்சுது. அதே இந்த 1 கோடி ரூபாய் பொருளை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு சிந்திக்கணும், எதை படிக்கணும், யாரை மீட் பண்ணணும், யார் சொல்கிறத காதில் வாங்கணும், அப்போது உங்கள் எல்லா சென்சஸுமே அந்த பர்டிகுலர் கோலை நோக்கி ஃபைன் டியூன் ஆகுது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது மேஜிக் கிடையாது. ஒரு தேவையை குறிப்பிட்டு அந்த ரிவார்டு தான் நாங்கள் சொன்னோம், 1000 ரூபாய் ரிவார்டு சொன்னோமா, அதே மாதிரி இந்த பொருளை அடையும் போது கிடைக்கிற ரிவார்டை கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ண இதை அடையிறதுக்கான தேவைக்கு என்னெல்லாம் லைஃப்பில் செய்யணும், பணம் சம்பாதிக்கணுமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, வேலையை மாற்றணுமா, ஊர் மாற்றணுமா, என்ன ஃபோக்கஸை விட்டுட்டு இங்கே பணம் சம்பாதிக்க வரணும், எது என்னுடைய அந்த 1 கோடி ரூபாய் பொருளை அடையிறதுக்கு தடுக்குது, இது எல்லாத்தையுமே கான்ஷியஸ் உங்கள் முன்னாடி காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரியாலிட்டியில் நீங்கள் எதிர்காலத்தில் வச்சுருக்கிற இலக்கு என்ன பண்ணும், தேவையான விஷயங்களை இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டியிலே மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ரிவார்டை கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணிட்டா, அந்த ரிவார்டு அடையிறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் இன்றைக்கி ரொட்டீனில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஏன் சில பேர்த்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். இந்த ரெட் கார் தியரியில் பேசும்போது கார் வரும்போது பார்த்து நோட் பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறது என்ன ஆகும், உங்களை கிராஸ் பண்ணி 5-6 கார் போயிருக்கும். ஸோ அந்த ரிவார்டு அப்படின்றது ஈச் காருக்கு 1000 2000 அது காணாமல் போயிடுச்சா. அதே தான் லைஃப்லையும் நடக்குது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தின் மேலே தொடர்ந்து கவனம் செலுத்துறதில்ல. கொஞ்ச நாள் வீட்டு பிரச்சனையை நான் பார்க்க போகிறேன், பக்கத்து பிரச்சனையை பார்க்க போகிறேன், ஸ்டேட்டு பிரச்சனையை பார்க்க போகிறேன், உலக பிரச்சனைகள் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கவனம் அதுலேருந்து சதறிடுது. ஏன் நமக்கு ரெட் கலர் கார் தியரி ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிற 1 hour ட்ராவல்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்.
அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் காருன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே பணம் கொடுத்துட போகிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற இந்த கோல் எப்படி நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இது அவ்வளோ நாள் ஆகும், இந்த பிஸ்னஸ் உருவாகணும், பணம் சம்பாதிக்கணும். அப்போது இந்த டியூரேஷன் இருக்குல்ல, இந்த டியூரேஷன் இந்த கால அளவு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு பாதியிலேயே நம்ம தீர்வோம் முயற்சிகளைன்னு சொல்லலாம். ஸோ அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு தேவையோ எந்த ஒரு சுச்சுவேஷனோ கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தேவை ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன் தான். ஸோ ஈர்ப்பு விதின்றது தெர் இஸ் நோ மேஜிக். இந்த ரெட் கார் தியரி மாதிரி தான். ஒரு விஷயத்தை கவனிக்க நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கண்ணுக்கு தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது தள்ளி எல்லாம் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த 1 கோடின்றது யார் வேணால் சம்பாதிக்கலாம். அதுக்கான ஸ்கில்லோ அறிவோ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அதை எடுத்துக்கிறதுக்கான சிந்தனை உங்கள்கிட்ட இல்லைன்றது மட்டும்தான் எங்கள் பிரச்சனையே தவிர, எந்த வகையிலையும் நம்ம யாரும் வேறு வேறு ஸ்கில்லோடையோ வேறு வேறு சூழ்நிலையோ இல்லை. எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கான இன்டென்ஷன் மட்டும்தான் வேறியாது. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த தேவையை கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாவே போதும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் எந்த இலக்கு வேணாலும் அடைய முடியுன்றதான் சொல்லுவார். ஸோ இந்த தியரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேபி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இதை புரிஞ்சிக்காமல் உங்கள் சிந்தனை உங்கள் இலக்கின் மேலே இல்லாமல் தவறி நிற்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் எடுங்க, ஏதோ ஒரு பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சிந்தனையும் உங்களுடைய அந்த ஃபோக்கஸையும் தடுக்கிற விஷயங்கள் லைஃப்லேருந்து தவிர்த்துருங்க. அவ்வளோதான்.